अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 21 2026 வியாழக்கிழமை, பிராபவரிடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள், புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, பஞ்சமி திதி, தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம், மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு சிம்பிளாக சொல்லலாம், கற்கண்டு இருந்துன்னு வைங்க, அதை எடுத்து சாப்பிட்டு போனீங்கன்னா போகிறோம், நல்லா இருப்பீங்க. மற்றபடி பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிகள் சற்று கவனமாக இருக்கணும். ஹெல்த் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே ரிஷபம், கன்னி, மகரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளிலிருந்து சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கார், உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்கார். வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பேசிக்கலாக கொஞ்சம் அழகு அதிகரிக்கும். மிகவும் வெற்றிகரமான நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுது. தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆந்திரம், வெள்ளைங்கிறோம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய டெசிஷன் எடுப்பீங்க. மெயினாக பிரயாணங்களை பற்றி, அக்கம் பக்கத்து வீட்டார் பற்றி, நண்பர்கள் பற்றி, சகோதரிகள் பற்றி, கொடுக்கல் வாங்கல் பற்றி, இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய நாள். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, ஒன்றும் பயம் இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பிரயாணங்கள், நண்பர்களோட செலவு, முக்கியமான செலவுகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமாக எழுத்து வடிவத்தில், பேச்சு வடிவத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். அருமையான நாளாக இருக்கப்படுது. பெரிய வெற்றி, அமோகமான ஏற்றம், எல்லாத்துலேயுமே சக்சஸ். இது வராது, இது செய்யாது, இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாக்கப்படுது. நிறைய பேருக்கின்ற நாள் இடமாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். இந்த நாள் புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுதும் சின்ன சின்ன சக்சஸ் கொடுக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா எல்லாம் இழுத்து தான் நமக்கு நல்லது முடியும். அது வரைக்கும் அவ்வளோ அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் டார்க் கிரீன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம், மிகுந்த வெற்றி, அசாத்தியமான பண வரவுகள், எல்லாத்துலேயுமே திருப்தியை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்க நினைச்சீங்கன்னா போறோம்.
அது நடந்துரும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. நல்ல விஷயங்கள நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, அது எப்பவுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்த குடுக்கப்படுது. நெறைய பேருக்கு இன்றைய நாள் உங்கள முன்னிறுத்தி பல விஷயங்கள் செய்வாங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், விற்பனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் முடிஞ்சிடும். ஈஸியா பேசி முடிச்சிருவீங்க. அமோகமா இருப்பீங்க. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்க முக்கியமான வழிபாடுகள்ல அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத மறதி, அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் தான் அதிகமா தெரிகிறது. கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோடைய விஷயங்களையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைய பார்த்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வேலை பழு ஞாயித்துக்கிழமையா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலைய வந்து இழுத்து போட்டுன்னு பண்ற மாரி வரலாம். அதனால அத மட்டும் பார்த்துங்க. மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகிறது. ஒரு சில பேருக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. கூடுதல் பொறுப்பு ஒரு சில பேருக்கு வரும். ஒரு சில பேருக்கு எல்லாமே உடனடியா பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லிக்விடேஷன், பழைய விஷயங்கள்லாம் தூர போட்டு புதுசா ஏதாவது பண்றது, இந்த மாதிரி செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் தாமதமாக செய்தாலும் அது கரெக்டா செட் ஆகும். நம்மனால இத கரெக்டா செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். கொஞ்சம் கோவதாபம் அதிகமா இருக்கும். வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போணும். இத மட்டும் பாருங்க. மத்தபடி பாதிப்புகள் கிடையாது. முருகப்பெருமான மனசார வழிபாடு பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ஆஷ் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சொந்த பந்தங்களோட பிரச்சனைய பத்தி பேசி இந்த நாள் ஒரு தீர்வு காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதுவும் இந்த நாள் எல்லாமே ஆஃப்டர் 9:30 இந்த மார்னிங் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் எதுவுமே மூவ் ஆகாத மாரி தான் இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து வளர்கிறேன். சர்வே ஜனா சுக்னோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி அவந்தோணு கொண்டு தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.